ஸோ பிளாக்மெயில் ப்ரீமியர் இன்றைக்கி ப்ரெஷ் ஷோ நடந்துச்சு. ஸோ சூப்பராக இருக்குது ரெஸ்பான்ஸு. எனக்கு அவ்வளோ கால்ஸு அண்ட் அவ்வளோ மெசேஜஸ்ஸு. இன்றைக்கி நேர்லேயும் ப்ரெஸ் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது பாராட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் நாளைக்கு ரிலீஸு, இன்றைக்கி ப்ரெஷ் ஷோ இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு மாறன், அவருடைய ரைட்டிங்கும், அப்புறம் தேங்க்ஸ் தேஜு அஸ்வினி அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ், ஸ்ரீகாந்த் சார், பிந்து மாதவி மேம், அப்புறம் கிங்ஸ்லின், முத்துக்குமார் சார், ஆல் தி ஆக்டர்ஸ் ஹூ ரமேஷ் திலக் அண்ட் அந்த அவங்க ஒய்ஃபாக ப்ளே பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டு த டிஓபி, தேங்க்ஸ் டு த எடிட்டர் எல்லாருக்குமே, அப்புறம் அமல்ராஜ் சார், தனஞ்சயன் சார், சினிமா டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல சூப்பர் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு ப்ரெஷ் ஷோவில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உண்மையாகவே மாறன் அவருடைய ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஸ்கிரிப்டாக படிக்கும்போது. பட் அதே ரெஸ்பான்ஸ் எனக்கு படிக்கும்போது என்ன இருந்துச்சோ அது வந்து இன்றைக்கி ப்ரெஷ் ஷோவில் ப்ரெஸ் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் மாறன் ஃபார் திஸ். மீடியாவுக்கு வணக்கம். ப்ரெஸ் ஷோவில் நல்ல ரெஸ்பான்ஸ் தந்திருக்கீங்க. உங்களோட விமர்சனம் தான் மக்கள்கிட்ட வந்து படத்தை பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டும். நல்லா எழுதுங்க, தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். அடுத்த படத்தில் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. அதே மாதிரி இந்த படம் வந்து இன்றைக்கி இருக்குன்னா அதுக்கு நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. ப்ரொடியூசர் அமல்ராஜ் சார், தனஞ்சயன் சார், சினிமா டீம், ஜிவி சார், தேஜு, எங்கள் ஆர்டிஸ்ட்டு, கேமராமேன், எடிட்டர் சாண்ட் லோகேஷ், மியூசிக் டைரக்டர் சாம்சிஎஸ், டி இமான் சார், எல்லோரோட உழைப்பும் இதில் இருக்குது. அதுக்கு எல்லாம் ஒரு நல்ல வேல்யூ கிடைக்குன்னு நம்புகிறேன் நான். மீடியாவுக்கு நன்றி. தேங்க்ஸ். அஃப்கோர்ஸ் சாம்சிஎஸ் அவருடைய ஸ்கோர் சொல்லி ஆகணும். ஹி ஒர்க் ரியலி ஹார்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அப்புறம் இமான் சார் அவரோட சாங்கு. ஸோ தேங்க்ஸ் மியூசிஷியன்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம். இந்த படம் அவங்க 2 பேர் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. சாம்சிஎஸ் தான் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் பண்ணியிருந்தார். ஸோ தேங்க்ஸ் சாம்சிஎஸ், தேங்க்ஸ் இமான் சார். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே, எங்கள் படம் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வெளியில் வந்தோன்னே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் ஃபார் அஸ் டு இதுக்கு மேலே வந்து ஃபார் அஸ் டு ஒர்க் மோர். அண்ட் ரெவ்யூஸ் எழுதுங்க, தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள் சார் சொன்ன மாதிரி. அண்ட் இந்த என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாறன் சார், ஜிவி சார், தனஞ்சயன் சார், அமல்ராஜ் சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேஷனேட்டோட எல்லா படம் பண்ணுற மாதிரி இதுவும் பேஷனேட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அழகாக ரிவ்யூஸ் எழுதி எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் காலை வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா இப்போ வந்து ப்ரெஸ் ஷோ போட்டோம். பார்த்துட்டு உங்களோட ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. இதை கேட்கும்போதே எனக்கு பெரிய நான் பட்ட கஷ்டம் எல்லாமே சரியான மாதிரி இருக்குது. இதை அப்படியே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. ப்ரெஸ்ஸு வந்து நல்ல படத்தை வந்து எப்போவுமே தப்பாக கொண்டு போனதில்லை. அதனால் இதை உங்கள் முன்னிலை வைக்கிற நீங்கள் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை, எங்கள் டீமுக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்னு உங்களை எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். அதுபோக இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும், என்னுடைய டெக்னீஷியன்களுக்கும் எல்லாருக்குமே வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து படம் எல்லாருமே வந்து மக்கள் எல்லோரும் வந்து படத்தை வந்து தேட்டரில் போய் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் போய் எங்களுக்கு வந்து மொத்த டீமுக்கும் வந்து நல்ல ஒரு வரவேற்பை கொடுங்க. நன்றி, வணக்கம். பிளாக்மெயில் ஆக்சுவலி சார் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சினாப்சிஸ் அனுப்பிச்சாங்க. நான் படித்து எனக்கு ரொம்ப அந்த ட்விஸ்டெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, நம்ம இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் வந்து இப்படி ஒரு பிளாக்மெயில் ஃபிலிம் நம்ம பண்ணதில்லை. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நரேஷன் கேட்டேன், நரேஷன் வந்து கொடுத்தாங்க. ரைட்டிங்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் நான் வந்து நரேட் பண்ணாமல் எனக்கு புக்கு கொடுத்துட்டாரு. நான் படித்ததில் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி தான். ஸோ மாறன் சார் அவர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு படம் நாங்கள் எடுத்துட்டோம். சார் பார்த்துட்டு எனக்கு எடுத்தாங்க. சூப்பராக இருக்குது படம், நான் பார்த்தேன். ஸோ நாங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சார் கதை என்ன, இந்த கதை என்னென்னா எல்லா கேரக்டருமே ஈக்குவல். அதாவது இப்போ எந்ததான பெருசு இல்லை தேஜுது பெருசு அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் அவர் முதல் நரேஷன்லேயே கொடுத்துருந்தாரு. அதுதான் எடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு ஃபிலிம் வந்து யார் மேலே என்ன ட்விஸ்ட்டு ட்ராவல் ஆகும்னு தெரியாது. அந்த ஐடியா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம்.
இல்லை சார், இப்போ தான் படம் ரிலீஸ் இருக்கு. நீங்கள் வந்து இப்போ எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா எனக்கு மோதிரம் போடுவார் நான் நம்புறேன். அப்படி எனக்கு போட்டாருன்னா நான் கண்டிப்பாக நான் சார் மோதிரம் மட்டும் இல்லை சார், மோதிரம் மட்டும் இல்லை, அவருக்கு நான் நன்றி கடன் நிறையா செய்ய வேண்டியது இருக்குது. படம் ஹிட் ஆகட்டும், அதை நான் வந்து வார்த்தையால் சொல்லலை, செயலால் செய்வேன். ஒரு மேடையில் பேரன் பிரசாத் சொல்றாரு, டிவி சார் படம் வச்சுருக்காங்க, இண்டஸ்ட்ரி எல்லாரும் என்ன சொல்றாங்க, டிவி சார்ட்ட போனால் சம்பளம் முக்கியம் பேமெண்ட் என்னன்னு. ஆனால் ஒரு கலைஞருக்கு ஒரு வேலை பார்க்கறது சம்பளம் முக்கியம் இல்லையா? இல்லை முக்கியம் தான். அதாவது எல்லா சமயமும் நம்ம அதை பண்ணுறது கிடையாது. ரொம்ப சில முக்கியமான டைமில் நமக்கே தெரியும் சுச்சுவேஷன் உண்மையாகவே ஜென்யூனாக இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம். பட் நம்மளை வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்காம உண்மையாகவே சுச்சுவேஷன் ஜென்யூனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நிறைய விட்டு கொடுத்துருக்கேன். நான் மியூசிக்லேயுமே நிறைய விட்டு கொடுத்துருக்கேன். நிறைய படங்கள் இப்போ சில பேருக்கு நான் நன்றி கடனாக பண்ணுவேன். இப்போ அநீதி வந்து வசந்தபாலன் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவருக்கு நன்றி கடனாக நான் பண்ணேன். அந்த மாதிரி சிலது பண்ணியிருக்கேன் சார். அது படத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு ஸ்டார் வேல்யூ, அதோடைய ஆடியோ பிஸ்னஸ் என்ன, அந்த பிஸ்னஸுக்கு என்ன சம்பளம் வாங்கணுமோ அப்படி வாங்குவேன். நான் வந்து அதே மாதிரி நான் இப்போ குழந்தைங்கள் படம்னா சம்பளம் இல்லாமலே பண்ணியிருக்கேன். காக்கா முட்டைக்கு நான் சம்பளம் வாங்கலை, சைவத்துக்கு நான் சம்பளமே வாங்கலை, ஸோ விசாரணைக்கு வாங்கலை. அந்த மாதிரி நிறைய அப்படியும் பண்ணியிருக்கேன். விசாரணைக்கு சம்பளம் வாங்கலாங்க, யாருமே சம்பளம் வாங்கல. சென்னையில் தமிழ்ல இங்க வந்து வரிகள் எப்படி கொடுத்துருக்கு, ஆனால் நீங்க நினைக்கிற படங்கள் ஆங்கில வார்த்தைகளா வந்துட்டே இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பேச்சுலர், பிளாக் மைல், சரி, அந்த டைட்டில் வந்து மாறன் சாருடைய சாய்ஸ் அது. ஸோ அது வந்து டைரக்டரோட சாய்ஸை நான் வந்து எப்படி இல்லை நீங்கள் வந்து இப்படி வைங்க நான் சொல்ல முடியாதுல்ல. நான் வெறும் அதில் நடிச்சுட்டு போகிறேன், அவ்வளோதான். அது டைரக்டரோ ப்ரொடியூசரோ எடுக்கிற கால் அது. இல்லை சார், இல்லை கரெக்டு சார். ஆனால் நான் வந்து என்னென்னா கொஞ்சம் கமர்ஷியலாக பார்த்தேன் சார் அந்த படத்தை. இன்னொன்று இந்த கதையில் இருக்க நான் கதையில் எப்படி சென்னையிலேருந்து புலம்பெயர்ந்து அங்கே போய் தங்கினவங்களை சுற்றி நடக்கிற கதையாக நான் பிளான் பண்ணியிருந்தேன் சார். அதனால் அதை பண்ணேன். விருது மாதவிக்கும் படக்குழுவுக்கும் என்ன பிரச்சனை? ஏன்னா அன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன் இங்கே நடக்குது, அதே அன்னைக்கு டி நகரில் இருக்கிறாங்க. கேட்கும்போது எனக்கு தகவலே கொடுக்கலதான் சொல்லிட்டு போகிறாங்க அவங்க வாயால். எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் மேடம் பேசிட்டு தான் இருக்கேன். இல்லை பேசிட்டு தான் இருக்கேன். டி நகரில் பார்க்க ஆடியோ ஃபங்க்ஷனில் அவங்க வந்தாங்க. ஹைதராபாத் இருக்குது தான் ஒரே பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு. டிஸ்டன்ஸு டக்குன்னு வர முடியல. இங்கே முடிச்சுட்டு நாங்கள் அங்கே டி நகர் போகிறோம். டி நகர் போகும்போது இல்லை அதுதான் எனக்கு அது தெரியல. அது ஷெட்யூலாக வந்து அவங்க வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் அவங்கள நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஹைதராபாத்தில் ஷூட் அது வந்து ஷெட்யூல் கொடுத்தாலும் நாங்கள் வந்து நான் ப்ரொடக்ஷன் தேடி ஈஸியாக சொல்லி இல்லை அது அவங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷனில் என்ன பேசியிருக்காங்க தெரியாது. ஆனால் என்கிட்ட ரெகுலராக பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க டச்சில் இருக்காங்க, நல்லாவும் நடிச்சிருக்காங்க. எல்லா ஃபீட்பேக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கோம். டிஓபி சார் இந்த படம் வந்து எத்தனை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்க? 200 ஸ்க்ரீன் சார். கொஞ்சம் 200 ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. 200லேருந்து ஒரு 250 பிளான் பண்ணிடுறோம். என்னென்ன சார், என்னோட முந்தைய 2 படங்கள் வந்து சென்னை பேஸ் பண்ணியிருக்கோம். இது அந்த மாதிரி ஒரு சிட்டியில் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால் மாறன் வந்து கிரைம்லேயே போயிட்டு இருக்காரு சார். கிரைம் டிபார்ட்மெண்ட்டா? அப்படிலாம் இல்லை சார். நான் யோசிக்கும் போது இந்த மாதிரி தோணுது எனக்கு, அதனால் அதை பண்ணுறேன். அடுத்து பண்ண போகிற படம் ஒரு ஃபேமிலி ட்ராமா சார். சார் அதே மாதிரி மாறன் பண்ண 2 படத்தில் எடுத்துக்கிறோம். அரசியல் கும்பலோட ஆயிட்டாரு. நீங்கள் ஏதாவது இப்போ அரசியல் வர்ற பிளான்ல இருக்கீங்க? ஏன்னா அவர் கை சில பேர் மோதிர போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க சார் இப்போ எல்லாருமே அரசியல் வர்றது பிரச்சனை ஆகிட்டு இல்லை சார், அரசியல்ன்றது நம்மளுடைய தாட்டில் இருக்கணும், நம்ம பேசுகிற விஷயங்களில் இருக்கணுமே தவிர அது நான் வந்து அது நான் ஒரு தொழிலாக பார்க்கல. பட் என்னுடைய தாட்லையும் என்னுடைய எப்படி சொல்கிறது, நான் கான்ஷியஸாக இருக்கேன். சார் எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருந்தீங்க. அதாவது முந்தைய படங்களை காட்டுகிறோம் இல்லை அது வந்து அதுக்கு 100% எங்கள் கேமராமேன் தான். சொன்னீங்க இல்லை கேமராமேன் வந்து சொல்லி ஆகணும். இஸ் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பிளாக்கு, அப்புறம் நிறைய படங்கள் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. மனோஜோட அசிஸ்டன்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன். எனக்கு கிங்ஸ்டனும் அவர் தான் டிஓபி பண்ணாங்க. இந்த படமும் அவரும் நடிப்பாக கொடுக்குறாங்க அந்த மாதிரி. ஆமாம், இப்போ ஃபுல்லாக ஹேர் ட்ரை எல்லாம் பண்ணிட்டு அவர் ஹீரோவாக பண்ண போகிறாங்க. சார் நீங்கள் தான் வருத்தப்படுற மாதிரி இருக்கு, எனக்கு இல்லையேன்னு. என்ன காட்சி? இல்லை பண்ணுவேன், அதுக்கான சூழல் அமையணும். ஏன்னா நம்ம சொல்கிற டேட்டில் வந்து அவங்களுக்கு என்ன சம்டைம்ஸ் அவங்க சீக்கிரம் வேணும்னு கேட்குறாங்க அவுட்டு. அப்போ என்னோட டைமிங் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா அவங்க அந்த டைமிங் வராங்க. இல்லைன்னா அது நம்ம வேற கம்போசர் பண்ணி. நாளைக்கு மறுநாள் இளையராஜா சாருக்கு கவர்மெண்ட் 50வது விழா நடத்துறாங்க. இசையமைப்பாளராக இருப்பாங்க. அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. ஏன்னா நான் வந்து 3 பேர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். எம்எஸ்வி சார், இளையராஜா சார், ரஹ்மான் சார். இவங்க 3 பேர் தான்
மியூசிக்குடைய மொத்த வரைமுறை ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம தமிழ் சினிமாவுக்கு மாற்றி கொடுத்தவங்க, இந்தியா லெவலில் நமக்கு பேர் எடுத்து கொடுத்தவங்க. ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். அதனால் அவங்க வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் நம்மளோட தமிழ் சினிமாவுக்கு. அண்ட் ராஜா சார் வந்து ஒரு பெரிய பொக்கிஷம். ஐம் ரியலி ஹார்ட்ஃபுல்லி ஐ கங்க்ராச்சுலேட். டேரக்டர் அவங்க வந்து சந்தான சார் படத்தில் வந்து புரியுவாங்க காணாப்பட்ட கலைப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சாங் கூட அவங்க திரைக்கதை தான் சார், கதைக்கு தேவைப்படல. ஒத்துக்கிறியா சாங்கே நாங்கள் வந்து பாதி தான் வச்சுருக்கோம் பாருங்க. ஏன்னா வந்து கதையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணது தான் சார். அதுவுமே எல்லா கதையுமே எல்லா பாட்டுமே வந்து கதை இருக்கும், சும்மா வெறுமனே இருக்காது. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள்.